அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் உங்களுடைய திறனை உருவாக்குவதற்கும் சமூக மேலாண்மை ஒரு அவசியமாக இருக்குது. அப்போ அந்த சமூக மேலாண்மைனா என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோட சூழலை வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்றதுக்கு, தொழில் சூழலை மாற்றி அமைக்கிறதுக்கும் மற்றும் சமூக அமைப்புகளில் உறவுகளை மேம்படுத்துவதற்கும், சமூக தொடர்புகளை அதிகப்படுத்துவதற்கும் மற்றும் குழு இயக்கங்களை திறம்பட நிர்வகிக்கவும் திறன் அவசியம். அந்த நல்ல தொடர்புகளை பராமரிக்கிறதுக்கும், மோதல்களை தவிர்ப்பதற்கும் மற்றும் வலுவான ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறக்கும் உருவாக்குவதற்கும் இதற்கெல்லாம் சமூக மேலாண்மை அவசியமாக இருக்குது. அப்போது இந்த சமூக மேலாண்மையில் எதெல்லாம் முக்கியத்துவமாக இருக்குது, எதெல்லாம் வளர்ச்சி கொடுக்கும்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை அதிகப்படுத்தும், உங்களோட தொடர்பு கொள்ளும் திறனை அதிகப்படுத்தும். எப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய தெளிவான பேசுகிறது, கவனமாக பேசுகிறது, கவனமாக கேட்குறது மற்றும் உங்களோட உடல் மொழிகளை நீங்கள் எப்படியெல்லாம் வச்சுருக்கணும், இல்லை மற்றவங்க உடல் மொழியை பார்த்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்கெல்லாம் இது உங்களுக்கு தேவைப்படுது. அடுத்தது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸின்னு சொல்கிறோம். உங்களோட உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை அதிகப்படுத்துறதுக்கு உதவுது. அப்போது இந்த உணர்ச்சி சார்ந்தது எப்படி கட்டுப்படுத்துவது, உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வும் உணர்ச்சியும் எப்படி கட்டுப்படுத்துறது, மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டால் அதை எப்படி புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படுது. கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், அதாவது மோதல்களை தீர்வு காண்றது. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது எதிர்மறை எதிர்வினைகளை காமிக்காமல் இன்டெலிஜென்ஸியாக நுண் அறிவாக அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி உங்களை மேன்மைப்படுத்தி அந்த மோதல் இல்லாமல் சுமூக நிலைக்கு அமைதியான முறையில் கொண்டு வருவது, கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு உங்களால் சிந்திக்கக்கூடிய செயலை உருவாக்க சமூக மேலாண்மை உங்களுக்கு உதவக்கூடிய வழிகாட்டும். அடுத்தது உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி. உங்களோட நீங்கள் ஒரு தலைமைத்துவம் வாய்ந்தவராக இருக்கணும். ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் பொசிஷன்லேயோ இல்லை சமூகத்தில் ஒரு தலைவர் பொசிஷன்லேயோ இருக்கணும்னா, மற்றவர்களை வழிநடத்துவது எப்படி, அவங்கள ஊக்குவிக்கணும் எப்படி, மற்றவங்களை நேர்மறையாக பேசணுமா எதிர்மறையாக பேசணுமா, அவங்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும், அவங்கள எப்படி திங்க் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உருவாக்கக்கூடியது. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வரணுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டால் அந்த தலைமைத்துவம் உங்களுக்கு வரும், நீங்கள் அந்த ஒரு இடத்துல திறமையானவர்களாக உங்களை உருவாக்க முடியுங்கிறதுக்கு இந்த சமூக மேலாண்மை உங்களுக்கு உதவி புரியும். அடுத்தது ரிலேஷன்ஷிப் பில்டிங், அதாவது உங்களோட சமூகத்துலேயும் உறவினர்கள் மத்தியிலையும் சமூகத்துலேயும் எப்படி உறவுகளை மேம்படுத்த முடியும். அதாவது ஒரு நம்பிக்கை, உங்களை பேர் சொன்னால் ஒரு நம்பிக்கை வரணும், ஒத்துழைப்பு தரணும். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் உறவினர்களோ சமூகத்தில் இருக்கிறவங்களோ ஒரு ஒத்துழைப்பு தரணும், உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், இவர் செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிறது. அப்போ நீண்ட நாள் அந்த ரிலேஷன்ஷிப்பு உறவு முறையை மேம்படுத்துவதற்கான வழிகளை உருவாக்குவதற்கு இந்த சமூக மேலாண்மை தேவைப்படுது. அப்போது அடாப்டபிலிட்டி, அதாவது நீங்கள் ஒரு இடத்துல எப்படி அடாப்ட் ஆகிறது, நீங்கள் அடாப்ட் ஆகணுமா இல்லை நீங்கள் அந்த சந்தர்ப்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களை எப்படியெல்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல எதிர்வாதம் நடந்துகிட்ருக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி உங்களை அடாப்ட் பண்ணணும், நீங்கள் எதிர்வாதம் பேசணுமா அமைதியாக இருக்கணுமா, எந்த வார்த்தை போட்டால் அந்த இடத்துக்கு செயலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்முறை ஒரு விவசாயமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அப்போ எப்படி உங்களை அடாப்ட் பண்ணணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த சமூக மேலாண்மை உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு
உதவி புரியும். அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து வளர்ச்சி அடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் சமூக மேலாண்மை தேவையாக இருக்குது, அவசியமாக இருக்குது. அப்போது உங்களுக்குள்ள அறிவின் பதிவு எப்படி செயல்பட்டிருக்குது, உங்களுக்கு எப்படி ஒரு அறிவு பதிவை ஏற்றியிருக்காங்க, இல்லை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் பார்த்தது கேட்டது கெட்டது தான் உங்களை இயக்கும். அப்போ இந்த சமூக மேலாண்மையில் எப்படி அமைச்சுக்கிறதுங்கிறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வில் மென்டார்ஷிப் உங்களுக்கு வழிகாட்டுது. அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.